அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமைத்து சுவைக்க இட்லி பொடி. தேவையான பொருட்களை ஒன்றா வறுத்து ஆற வச்சு அரைச்சி வைக்க வேண்டியதுதான். ஸோ முதல்ல உளுந்து இதை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு, அடுத்து கடலைப்பருப்பு, சிறு தீயில வச்சே நம்ம எல்லா பருப்பையும் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணணும். ஸோ இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக சிறு தீயில நல்லா வறுத்து நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தொட முடியாது. அந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி அதே உளுந்தோட சேர்த்து கொட்டிட்டு, நான் இதோட கருப்பு உளுந்தும் சேர்க்குறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணி, இது இல்லை கல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் க்ளீன் பண்ணி போட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உடைச்சது வாங்கினீங்கன்னா நல்லா கல்லெல்லாம் இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த பருப்போடு சேர்த்து கொட்டி ஆற வச்சுட்டு, அடுத்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆழி விதை அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். இது வெடிக்கும், இந்த விதை பாருங்க. ஸோ அதை வெடிக்கும் போது இன்னும் நல்லா தீயை கம்மியாக வச்சுட்டு நல்லா கலந்து வறுத்துட்டே இருக்கணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஸோ நல்லா வறுப்பட்டதும் ஒரு ஷைனிங்காக இருக்கும் அது பார்க்குறதுக்கு இந்த விதை. ஸோ இதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டிட்டு, அடுத்து எள்ளு, கருப்பு எள்ளு பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இதையும் பொறுமையாக வறுத்து இதோட கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இந்த எள்ளும் நல்லா வெடிக்கும். ஸோ அந்த வெடிக்கும் போது நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். பாருங்க எப்படி வெடிச்சு வருதுன்னு சொல்லிட்டு. இதையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு, அடுத்து பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை வறுத்து போட்டு அரைச்சா நல்லா இருக்கும். இல்லை உங்ககிட்ட பவுடர் தான் இருக்குன்னா அதுக்கு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டா எல்லாம் கலந்து நல்லா வந்துடும். ஸோ இந்த பெருங்காயத்தோட நான் இந்த காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்து வறுத்து ஆற வச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தது. ஸோ அதையும் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த பருப்போடு சேர்த்து வச்சுட்டு, மிளகாய் ரொம்ப நேரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், எல்லாம் கருத்துடும். ஸோ இதையும் ஒரு 1 நிமிஷத்தில் நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு, இப்போ எல்லாம் ஆறி ரெடியாக இருக்குது. முதல்ல பருப்பு வகை அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆழி விதையை சேர்த்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த எள்ளு போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி ஆற வச்சு எல்லாத்தையும் கலந்து. ஸோ முதல்ல நான் மிளகாயோட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு பெருங்காயம் சேர்த்து இந்த பருப்பு வகைகளை சேர்த்து அரைக்க போகிறேன். நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்ததுனால முதல்ல இந்த பருப்பு, எப்பவுமே நீங்கள் பெரிய ஜார் எடுத்தாலும் பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த விதைகள், ஆழி விதையும் எள்ளும் சேர்த்து அரைக்கணும். பல்ஸ் கிரைண்ட் பண்ணணும். அப்படியே ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடாது. மிக்ஸியை விட்டு விட்டு அரைச்சாதான் அந்த குறைன்னு இருக்கும், இல்லைன்னா இந்த எண்ணெய் கசிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இந்த பருப்பு அரைச்சிட்ட பிறகு இந்த ஆழி விதையை சேர்த்து பல்ஸ் கிரைண்ட் பண்ண போகிறோம். பாருங்க எப்படி நல்லா பொடியாக தூளாயிருக்கு, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் எள்ளு சேர்க்குறேன். கொஞ்சம் பொடியை எடுத்துட்டு எள்ளு சேர்க்குறேன். முதல்ல அந்த பருப்பு மட்டும் அரைக்கிறது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற இட்லி பொடி. நான் அதோட எள்ளும் இந்த ஆழி விதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது தோசை மேலே கூட தூவி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வறுக்கிறோம் இல்லையா, அப்போ கடைசியில் இந்த பொடியை தூவி நல்லா வறுத்து எடுத்தோம்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ இட்லிக்கு வேணும்னாலும், தோசைக்கோ
கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து சுவைக்கலாம். ரொம்ப சுலபமான ரெசிபி. டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.